ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். மால்டாவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஜாப்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். கார் மெக்கானிக் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கேஷியர், ஹவுஸ் கீப்பர், வெல்டர், இன்ஜெக்ஷன் மோல்டிங் டூல் செட்டர், டை கேஸ்டிங், இந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். மற்ற யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். இவங்க நேரடியாக கம்பெனிலேருந்து ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஜாப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வேலையில் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும் ஜாப் அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்களோட சிவி அண்ட் உங்களோட கவர் லெட்டர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் அவங்க சைட்டுக்கு மெயில் பண்ணுங்கள். டாக்குமெண்டெல்லாம் நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் உடனே ஜாப் கிடச்சிருமானாக்க இல்லைங்க. இந்த ஜாப்புக்கு ஏகப்பட்ட பேர், நம்ம மட்டும் இல்லைங்க, ஈவன் யூரோப்லேருந்து கூட ஏகப்பட்ட பேர் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் நானோ அவங்களோ இந்த ஜாப் வந்துட்டு முடிவு பண்ண முடியாது. உங்களோட சிவி அண்ட் உங்களோட மோட்டிவேஷன் லெட்டர், உங்களோட சர்டிஃபிகேட் தான் உங்களை முடிவு பண்ணும் நீங்கள் எலிஜிபிளாக இல்லையாங்கிறது. அப்படி இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதோடு சேர்த்து இன்னும் 2-3 டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. அவங்க உங்களுக்கு மெயில் பண்ண டாக்குமெண்ட், அப்புறம் உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு டெல்லி விஎஃப்எஸில் போய் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பெர்மிட் ப்ராசஸிங்க்கு நீங்கள் அங்கே கொஞ்சம் பே பண்ண வேண்டியது இருக்கும். அரௌண்ட் ஒரு 200 ஒரு 300 யூரோ தான் வரும். அதுக்கப்புறம் 1 or 2 months உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கிடச்சிரும். கண்டிப்பாக மால்டாவில் ஒர்க் பெர்மிட் இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபுல் டைம் வேலை பார்க்க முடியும். அதுபோல் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிறவங்க ஃபுல் டைம் வேலை பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியும். அது வேலை கிடைக்கிறதே அவங்களுக்கு இப்போ கஷ்டமாயிடுச்சு. அதனால நீங்கள் ஒர்க் பெர்மிட்டுக்கு இங்கேருந்து அப்ளை பண்ணி போய்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ jobsinmalta.comல தான் நம்ம இப்போ ஜாப் அப்ளை பண்ண போகிறோம். இந்த சைட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கம்பெனியோட ப்ராப்பர் டாக்குமெண்ட் அண்ட் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த சைட்டில் அவங்களோட ஜாப் ஆஃபர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண முடியும். அதர்வைஸ் பண்ண முடியாது. இந்த சைட்டில் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அதில் 1-2 சர்டிஃபிகேட் மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பில்லை. இப்போ வெல்டருக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க கேட்டிருக்காங்க. 6G வெல்டிங்கில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் கேட்டிருக்காங்க. இந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பவி சூப்பர் மார்க்கெட் கேஷியருக்கு அவங்க கேட்டிருக்காங்க குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ஹை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளவங்க ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அதில் உள்ள க்ளோசிங் டேட்டை பார்த்துக்கோங்க. நவம்பர் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சில இதில் வந்துட்டு நவம்பர் 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் அப்ளை பண்ணாதீங்க. பின் அவங்க கார் மெக்கானிக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அந்த சைட்டில் போயிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குவாலிஃபிகேஷன் அண்ட் அசிஸ்ட் நல்லா படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் சப்மிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மோட்டோஸ் கம்பெனிலேருந்து ஹவுஸ் கீப்பர், க்ளீனருக்கு ஆள் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய இடத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக காட்ட வேண்டியது இருக்கும். ஏதோ ஹோட்டல், ரிசோர்ட், இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இங்கே ஒர்க் பண்ணதை காட்டணும். அதே மாதிரி அவங்க கேட்டது மோப்பிங் அண்ட் ட்ரஸ்ட் ரிமூவல், இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரகான் கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. சீனியர் டெவலப்பர், சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், நெட் சாஃப்ட்வேர் டெவலப்பர். கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கண்டிப்பாக இதுக்கு ஜாப் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் அண்ட் உங்களோட டாக்குமெண்டெல்லாம் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணிவிட்டு இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு காரியமே இல்லைங்க. இதெல்லாம் முடிவு பண்ணுறது அந்த கம்பெனிக்காரங்கனால உங்களோட சர்டிஃபிகேட் அண்ட் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லங்க ஜாப்ஸின் மால்ட்டாவில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் இருக்குது. அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பாருங்கள், நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களோட டாக்குமெண்டெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் இதெல்லாம் மெயில் பண்ணுங்கள். அப்படி உங்களை கம்பெனி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். எப்படி நம்ம மால்டாவுக்கு எப்படி அப்ளை பண்ணி எம்பசி மூலியமாக, எப்படி இஎஃப்எஸ் மூலியமாக எப்படி அங்கே போகிறதுங்கிறத ஒரு வீடியோ நான் தெளிவாக பண்ணுறேன். ஓகே காய்ஸ், அந்த ஜாப்போட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் படித்து பாருங்கள், பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ டெம்பரவரியாக அவங்க மால்ட்டாவோட டூரிஸ்ட் விசா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மால்ட்டா கம்பெனிலேருந்து உங்களை டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒர்க் பெர்மிட்டுக்கு ஒரு 2-3 பேப்பர் கொடுப்பாங்க. அதை நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மால்ட்டா விஎஃப்எஸ் எம்பசியில் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் பண்ணி கொடுப்பாங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவும் இல்லாமல் வெளிநாடு மற்றும் யூரோப் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸில் உங்களுக்கு வேலை வேணுங்கிறவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.